வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ். நம்ம இந்த மலையுடைய அடிவார பகுதிக்கு செண்பகத்தோப்பு அப்படிங்கிற இடத்துல யானைக்கிடங்கு அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, ராஜபாளையத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஸ்பாட் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஸோ போகிற வழியில் இந்த ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. நல்ல ஒரு வியூ. ஸோ இதை உங்களுக்கு காட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதான் அந்த பாதியிலேயே நான் பைக் நிப்பாட்டிட்டு இப்போ உங்களுக்கு அந்த வியூ காட்டிகிட்டு நம்ம ஸ்பாட் ரீச் பண்ணிட்டோம். இதில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் இருக்குது பாருங்களேன். இந்த பாலத்துலேருந்து லெஃப்ட் சைடில் வந்து யானைக்கிடங்கு, பேச்சியம்மன் கோயில் பக்கத்தில் தான் யானைக்கிடங்கு இருக்குது. ரைட் சைடில் காட்டலர் கோயில். நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். இதான் அந்த ஏரியா பாருங்கள். நம்ம அந்த ரோடுலேருந்து ஒரு வியூ காட்டினேன். ரோடு சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த மலையோட வியூ உங்களுக்கு காட்டினேன். ஸோ பாருங்களேன், அந்த மலையோட ரிச் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த ஸ்பாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து யானைக்கிடங்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா சின்ன ஒரு அந்த ஆற்று பகுதி தான். அந்த ஆற்று பகுதியில் உள்ள பாலத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவாங்க. இந்த மலையில் தான் நம்ம வந்து மலைக்கிட்ட போக முடியாது. ஜஸ்ட்டு வந்து அந்த ஆற்று படகுல நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த யானைக்கிடங்கு அப்படிங்கிற இடம் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா வந்து இந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் குளிக்கிறதுக்கு. இந்த படகுல போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஒரு சின்ன கிடங்கு இருக்கும், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு குளிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பகுதி, ஒரு ஃபேமிலியாக வர்றதுக்கு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இதில் யானைக்கிடங்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்கே யானை வந்து தண்ணி குடிக்க வருவாங்க. இதில் வந்து காட்டோடைய இது வந்து ஒரு காட்டு பகுதி. இப்போ பாருங்களேன், மலை இருக்குது. மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு காடு தான் அந்த ஏரியா. இங்கே யானைகள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கேயுமே இங்கே வந்து பனைமரம் இருக்குது. என்னென்ன விசாரித்த மக்கள்கிட்ட, ஏன் வந்து இவ்வளோ யானைகள் இங்கே கீழே இறங்குது, ஏன்னா யானை வந்து காட்டு மேலே தான் இருக்கணும் மேக்ஸிமம், காட்டு யானைகள் ஃபுல்லாமே ஏன் கீழே இறங்கு கேட்கும்போது அங்குள்ள மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பனை மரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பனை மரங்கள் வந்து இந்த சீசன் வரும்போது அந்த பழங்களை சாப்பிட்றதுக்காக யானைகள் வந்து கீழே வருவாங்க. அதே மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மாந்தோப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாந்தோப்புகள்லையும் உள்ள பழ மரங்கள் இருக்குங்கிறாங்க காட்டுக்குள்ளே. அதனால இந்த யானைகள் வந்து இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த யானைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த அந்த ஆற்று படுகையில் போயிட்டுருக்குறோம். இதுதான் அந்த ஆற்று படுகை. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரீச் பண்ணலாம். நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் இந்த இடத்த பற்றி, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இங்கே வந்து வருஷம் ஃபுல்லும் தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மழை பெய்யாட்டியுமே இங்கே வந்து தண்ணி வர்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ மழை சீசன் கிடையாது நம்ம ஏரியாவில். ஆனாலும் பாருங்களேன், எவ்வளோ தண்ணி வந்து இங்கே போயிட்டு தான் இருக்குது, கொஞ்சோண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது என்னங்கிறத விசாரிக்கும் போது அங்கே ஒரு சுவாரஸ்யமாக ஒரு தகவல் கிடைச்சது. இதில் வந்து பாருங்களேன், இது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஏரியா வந்து. ஸோ மலை பாருங்கள், மலை வந்து அவ்வளோ பெரிய மலையில் வந்து ஏகப்பட்ட ஊத்துகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஊத்துகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சிட்டு இருக்குமா, அது எல்லாமே கசிஞ்சு ஒன்று திரண்டு தண்ணியாக வந்து ஓடுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வருஷம் ஃபுல்லும் இந்த ஊத்துகள் வந்து எங்கே இருக்குது, ரொம்ப பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்து தான் ஊத்து வருதுன்னு செக் பண்ணும்போது அது எங்கே வருது என்னங்கிறது யாருக்குமே வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராக இருக்குங்கிற மாதிரி பேசினாங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அது கேட்கும்போது அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட நான் கேட்டேன், ஒரு வயசானவங்கள்ட்ட தான் கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த பார்க்கலையே தான் போயிட்டுருக்கோம். அது வந்து நல்ல ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இது வந்து காட்டு பகுதி தாங்க, அடிவார பகுதி தான் வந்துருக்குறோம். இதோட ஸ்பாட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன், எந்த இடத்துல இருக்குது அந்த யானைக்கிடங்கு அப்படிங்கிறது. நீங்கள் இந்த ஆற்றுப்படுகையில் போகும்போது கொஞ்சம் திக் ஃபாரஸ்ட்டாக மாறும். அது யாரும் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. உள்ள காலை டைமில் எதுவும் வராது. 6 மணிக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. யானைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கும். நீங்கள் கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு தடுப்பணை இருக்கும். தடுப்பணை அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, காட்டாத்தள்ள வரும்போது அந்த நீரை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதோட ஃபோர்ஸை குறைக்கிறதுக்காக அது மாதிரி கட்டியிருப்பாங்க. நம்ம செம்பத்தோப்பு இந்த இடத்துல ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அதிகமான தடுப்பு அணைகள் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணியோட ஓட்டத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஏன்னா மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஓட்டம் வந்து அதிகமாக வரும், வேகம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக தடுப்பணை கட்டி கொஞ்சம் வந்து அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, தடுப்பு சுவராக கட்டி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் இந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக. இந்த இடத்த ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதில் வந்து ஆழங்கள் இருக்காது, சும்மா ஒரு ஃப்ளாட் மாதிரி போட்டு ஒரு தடுப்பணை இருக்கும், ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் பாருங்க. இதை நீங்கள் கடந்து போகணும். இதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த இந்த இடத்துல இருந்து அடுத்து ஒரு பாறை இருக்கும். அந்த பாறைக்கு அப்புறம் இன்னொரு தடுப்பணை இருக்கும். அந்த தடுப்பணை தான் உங்களுக்கு ஒரு பள்ளம் இருக்கும். அங்கே நம்ம குளிக்கலாம். இதை அப்படி நம்ம கடந்து போகலாம். இதில் ஏறி தான் அப்படி இறங்கி அப்படி கடந்து போகணும். இதை பாருங்களேன், தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள், சுத்தமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெயில் காலம் தான், ஆனாலுமே தண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கிளாரிட்டியாக ஒரு க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த தடுப்பணையை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அங்கே ஒரு பாறை தெரியுது பாருங்களேன்,
அந்த பாறையை தாண்டிட்டீங்க அப்படின்னா இது ஒரு இயற்கையான ஒரு பாறை. அந்த பாறை கட்டத்தில் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ இங்கேயும் குளிக்கலாம், சின்ன குழந்தைகளை வச்சு குளிக்க விடலாம். இது வந்து ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு நல்ல இடங்க, ஒரு நல்ல ஒரு பகுதி. உங்களுக்கு எந்த ஒரு இப்போ வயசானவங்களும் ஈஸியாக வரலாம் இங்கே, ஏன்னா ஒரு காட்டு பகுதி தானே உங்களுக்கு. ஸோ வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருக்கலாம். அதனால உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இந்த இடத்துல குளிக்கலாம். இது வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் மழை இல்லாதனால கொஞ்சம் தேங்கி இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஓட்டம் இருக்கும், தண்ணி நீர் ஓட்டம் விருது தான் இருக்கும். ஆனால் மழை டைமில் நீங்கள் சீசனில் வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஓட்டங்கள் இருக்கும். பாருங்கள், இந்த பாறையில் போய் ஏறி நான் போயிட்டு இருக்கிறேன். இது தான் இந்த பாறை ரீச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரீச் ஆகிட்டீங்க, எக்ஸாக்ட் ரீச் ஆகிட்டீங்க. பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு பசங்க போகிறாங்க, அவங்க தான் குளிக்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போகலாம். அந்த இடம் தான் யானை கிடங்குங்க. பாருங்கள், 2வது அணைக்கட்டு தடுப்பணை. இந்த தடுப்பணை வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஆழம்னா ரொம்ப ஆழம் கிடையாது. இந்த பாருங்களேன், கொஞ்சம் ஆழம், ஒரு தண்ணி வந்து இடுப்பு இருக்க வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும். முங்கிடலாம் மாட்டோம். ஒரு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி, ஒரு இயற்கையான ஒரு ஸ்விம்மிங் பூல். பாருங்கள், இவ்வளவு ஒரு இடம். இது யானை கிடங்கு. இங்கே தான் யானை வந்து தண்ணி குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம குளிக்கலாம், நல்லா மேலேருந்து டைவ் அடிப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க. பாருங்கள், ஆல்ரெடி பசங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளும் குளிக்கலாம் போய். இது வாங்க, இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக வாங்க. அடுத்தடுத்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஏரியா தான். ஃப்ரீயாக இருந்ததுன்னா வாங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் தான், இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எம்எல்ஏ இந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்டை தெரிவிங்க. நன்றி.